அன்போடு சமைப்போம், சுவையோடு பகிர்வோம். இது உங்கள் கனியின் வீடு. வாழைத்தண்டு பொரியல் டேஸ்டாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெசிபி பாருங்கள். மனம் சுவை ரெண்டும் சூப்பர். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு எடுத்து அதில் இருக்கிற நாரை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாழைத்தண்டு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல எண்ணெயில் வதக்குனிங்கன்னா நல்ல மணமும் காரமும் இறங்கும். இதில் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி போட்டு வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு கட் பண்ணுறது தான் லேட் ஆகும், சமைக்கிறது ரொம்ப ஈஸி. தண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இந்த உப்பு வாழைத்தண்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்திக்க வேண்டாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இதில் ஈரம் இருக்கும், அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வாழைத்தண்டில் ஃபைபர் அதிகம், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, பசியை கட்டுப்படுத்த உதவும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். டயட், எக்ஸசைஸ் ரெண்டும் சேர்த்தா ரிசல்ட் நல்லா இருக்கும். 1/4 மூடி தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தேங்காய், மல்லி இலை இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி வாழைத்தண்டை பொரியல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். வாழைத்தண்டு செஞ்சு கொடுமான்னு அவங்களே திரும்பவும் கேட்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.